ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் தான் தளபதி விஜய் அவர்கள். அரசியலுக்கு சென்றதால் சினிமாவில் இனி நடிக்க போவதில்லை அப்படிங்கிற முடிவையும் எடுத்திருக்காரு. ஸோ ரசிகர்கள் செம்ம அப்செட்டில் இருந்தாங்க. ஸோ தளபதி இனிமேல் டிவியில் தான் பார்த்து கொண்டாடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கும் வந்துட்டாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. பெரும்பாலான தளபதி விஜயோட படங்கள் சன் டிவி தான் ஒளிபரப்பும். இப்போ விஜய் அவர்களுடைய படத்தை 69 படங்களில் கிட்டத்தட்ட பாதி படங்களுக்கு மேலே சேட்டிலைட் உரிமையை சன் டிவி தான் வச்சுருக்காங்க. அவருடைய படங்கள் தான் சன் டிவிக்கு நல்ல டிஆர்பியும் கொடுத்துருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ தேர்தலுக்கு முன்பு வர சன் டிவி விஜய் அவருடைய படங்களை ஒளிபரப்பாமல் இருந்தாங்க. படங்கள் மட்டும் இல்லாமல் சன் மியூசிக்கில் விஜய் சாருடைய பாடல்கள் கூட போடலை. சன் டிவி திமுகவோட ஆதரவுடன் இறங்கி வரும் சேனல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுலேருந்து தன்னுடைய ஒரே எதிரே திமுக தான் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் காரணமாகவே சன் டிவி விஜய் அவர்களுடைய படங்களை ஒளிபரப்பாமல் வர்த்தக சர்ச்சையுமே எழுந்துச்சு. அதே போல் விஜய் அவருடைய கடைசி படமான ஜனநாயக சேட்டலைட் உரிமையை முதல்ல சன் டிவி தான் வாங்குறதாகவும் இருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் சன் டிவி பல்ட்டி அடித்ததால் அந்த படத்தை ஜி தமிழ் பக்கம் சென்றது. படத்திற்குமே நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில் பார்த்தோம்னா சன் டிவியை தளபதி விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தொகைக்கு பேரம் பேசி வருவதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே சன் டிவி மட்டும் இல்லாமல் இன்னும் சில செய்தி தொலைக்காட்சிகளையுமே தளபதி விரைவிலே கைப்பற்ற இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஸோ அதற்கான பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ அப்படி மட்டும் சன் டிவியை தளபதி விஜய் அவர்கள் கைவசம் வந்துச்சு அப்படின்னா இனி வாரம் தளபதியோட படம் தாங்க அப்படின்னு தளபதி ரசிகர்களுமே வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.